வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நமக்கு தெரியும், அதாவது அந்த கேள்விகளின் தரம் 10ஆம் வகுப்பை தாண்டி ரொம்ப அதிகமாக ஒரு என்ன சொல்கிறது, அது டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வேறு, டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வேறு. இது வந்து மட்டமான கேள்விகள் அப்படின்னு வேணால் சொல்லலாம், ஒவ்வாத கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர நிறைய இடத்துல சில இஷ்யூஸ், சில பிரச்சனைகள் மதுரையில் நடந்தது. அதற்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து விடைத்தாள்களோ இல்லை அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பில் வேறு ஏதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வில் ஒரு சின்ன அது இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லீக் கொஷின்ஸோ கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி, 1 ஹவருக்கு முன்னாடி, அது கருவூலத்தில் இருந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம். கருவூலத்தில் இருந்து தான் அந்த மாதிரி நிறைய லீக் ஆனது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி லீக் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பரவிடும். ஸோ அதை வந்து அதிகாரிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாரு, டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள்கள் இனி தாசில்தார் கைகளுக்கு செல்லாது, செல்லாது. ஏன் இந்த எடுத்தாங்க முடிவு? ஏன்னா ஏதோ நடந்திருக்கு, ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் மறந்துட வேண்டியதுதான். அல்லது சில பர்டிகுலர் போஸ்ட், டாப் போஸ்ட், அதெல்லாம் நீங்கள் மறந்துட வேண்டியதுதான். அதையும் தாண்டி மீத இருக்கிற சில போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து போவீங்க. அது பர்சன்டேஜில் வித்தியாசப்படும், சரிங்களா? எல்லாமே அப்படியே 100% வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மெரிட்டாக நடக்குது அப்படின்னு நம்புறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. பட் மேஜராக வந்து உங்களுக்கு வந்து அன்லஸ் ஏதாவது ரொம்ப பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கிறத வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ், அதிக சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தேர்வர்கள் நேர்மையாக எழுதி தான் செல்கிறார்கள். ரொம்ப கம்மியாக வேக்கன்சி இருக்கிற இதை தவிர. ஸோ ஜூன் 12ஆம் தேதி தேர்வு நடந்து முடிந்ததும் ஜூன் 14ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை என்று அனைத்து வினைக்காலங்களும் பாதுகாப்பான முறையில் ட்ரங்கு பெட்டிகளில் வைக்கப்பட்டு, ட்ரங்குன்னு அந்த பழைய காலத்தில் சொல்லுவோம், இரும்பு பெட்டியில் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெட்டியில் வச்சு நிறைய பேர் மேலே உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். வச்சு நல்லா பூட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் சீல் பண்ணிடுவாங்க. தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொடர்பான சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் புதிய நடைமுறை மாற்றங்களை அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை 12 தமிழகம் முழுவதும் நடைபெற்ற குரூப் 4 தேர்வை தொடர்ந்து வினைத்தாள்கள் அடங்கிய கட்டுகள் உடைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த விவகாரம் குறித்து இன்று விளக்கமளித்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர், தேர்வு முடிவடைந்ததும் ஜூலை 14 அன்று விடைத்தாள்கள் அனைத்தும் திறங்கு பெட்டிகளில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டன. விடைத்தாள்கள் முழுமையாக பாதுகாப்பு முறையில் சென்னைக்கு வந்து சேர்ந்துள்ளன. எங்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உடைக்கப்பட்ட பெட்டிகளில் வேறு ஆவணங்கள் இருந்திருக்கலாம் என்றும், என்ன ஆவணங்கள் இருந்தன, எங்கே உடைக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பது குறித்து விசாரணை தான் சொல்றாங்க. போன தடவை அந்த மதுரையில் நடந்துச்சுல, அதுக்கு விசாரணை, அதுக்கு வெளியில அறிவிங்க, வெளியே பப்ளிக்கு தெரிவிங்க. இது என்னங்க ஒரு இந்த போக்கு? இதுதாங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சமமற்ற தன்மை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையில் ஒரு அன்டச்சபிலிட்டி தான், ஒரு தீண்டாமை தான். குரூப் 4 தேர்வு நடைபெறுவதற்கு முன்னதாக மதுரையில் தனியார் ஆம்னி பேருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் கேள்வித்தாள்கள் எடுத்துச் செல்லப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு டிஎன்பிஎஸ்சி உத்தரவிட்டிருந்தது. சமர்ப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை வந்து வெளியிடுவதில் என்ன பிரச்சனை? ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? ஃப்ளைட் இன்சிடென்ட்டே நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இது பண்ணி வெளியே சொல்கிறாங்க. இந்த இதில் என்ன நடந்தது, என்ன அறிக்கை இல்லை அப்படிங்கிறது சொல்லுங்கள். உண்மையிலே எதுவுமே இல்லை, அப்படி பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வெளியே சொல்லியிருப்பீங்க தானே. இது குறித்து பேசிய எஸ்.கே. பிரபாகர், மதுரை மாவட்ட ஆட்சியர் தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதன் அடிப்படையில் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கீங்க. அப்படின்னா ஏதோ தவறுகள் நடந்திருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்களே, எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குரூப் 4 தான் அவ்வளோ பேர், நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு தேர்வை திரும்ப உடனே வைங்க, ஒரு 1 வீக்கில் வைங்க, 10 டேஸில் வைங்க, 15 டேஸில் வைங்க. தற்போதைய நடைமுறையின்படி டிஎன்பிஎஸ்சி நடந்த தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் பிரதான கருவூலங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து துணை கருவூலங்களுக்கும் தேர்வு மையங்களுக்கும் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகளால் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. இனிமேல் தாசில்தார் கேள்வித்தாள்களை கையாளும் நடைமுறை முற்றிலுமாக தவிர்க்கப்படும். கருவூலங்களுக்கும் தேர்வு மையங்கள் அமைந்துள்ள முக்கிய நகரங்களுக்கும் கேள்வித்தாள்களை கொண்டு செல்லும் பணியை டிஎன்பிஎஸ்சி நேரடியாக மேற்கொள்ளும். இது வருவாய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட மாட்டாது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ இவ்வளவு நாள் பண்ணியிருக்கீங்க, அதில் தான் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கங்க. இனிமேல் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வேற எந்த வகையில் நடக்கலாம்? உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு தானே போன குரூப் 1 நடந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். அடுத்ததாக நடைபெறக்கூடிய தேர்வுகள் முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்று பிரபாகர் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றங்கள் தேர்வுகளின் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது நல்ல விஷயம். இனி
இனி வரும் தேர்வுகளிலாவது 100% நம்பகத்தன்மையுடன் தேர்வு நடக்கும், எந்த முறைகேடும் நடக்காது, எந்த குளறுபடியும் இருக்காது என்று நம்புவோம். இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் இதை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் மற்ற எல்லாருமே இதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை டிராஸ்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப நல்லது. நன்றி.